ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட் டைம் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல யார் யாரோ எதையோ ஏசப்பாட்ட கேக்குறாங்க. ஆனா பைபிள்ல ஒரு நபர் ஏசப்பாட்ட விலை மதிக்க முடியாதவங்க கேட்டாங்க. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே ஜூடி. சாலமோன் ஏசப்பா கிட்ட விலை மதிக்க முடியாத ஞானத்தை கேட்டாரு. ஆனா ஏசப்பா சாலமோனுக்கு அவர் கேட்காத ஆஸ்தியையும் சொத்தையும் அவர் கொடுத்தாரு ஜூடி. இன்னைக்கும் கூட நிறைய பேர் எனக்கு ஞானம் இல்லையேன்னு சொல்லி நீங்க கவலைப்படலாம். ஆனா நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது ஏசப்பா நம்ம கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்காருங்க. இத பத்தி ஒரு ஆக்ஷன் சாங் கத்துக்கலாமா? ஞான வேணுமா தம்பி, ஞான வேணுமா, ஞான வேணுமா தங்க, ஞான வேணுமா, ஞான வேணுமா தம்பி, ஞான வேணுமா, ஞான வேணுமா தங்க, ஞான வேணுமா. ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்த கேட்கல, சொத்த கேட்கல, சொகத்தையும் கேட்கல. ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்த கேட்கல, சொத்த கேட்கல, சொகத்தையும் கேட்கல. ஞானத்தை கேட்டார் சாலமோன், ஞானத்தை கேட்டார், கேளாத பிளெஸிங்ஸையும் பெற்று கொண்டாரு. ஞானத்தை கேட்டார் சாலமோன், ஞானத்தை கேட்டார், கேளாத பிளெஸிங்ஸையும் பெற்று கொண்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? ஞான வேணுமா தம்பி, ஞான வேணுமா, ஞான வேணுமா தங்க, ஞான வேணுமா, ஞான வேணுமா தம்பி, ஞான வேணுமா, ஞான வேணுமா தங்க, ஞான வேணுமா. ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்த கேட்கல, சொத்த கேட்கல, சொகத்தையும் கேட்கல. ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்த கேட்கல, சொத்த கேட்கல, சொகத்தையும் கேட்கல. ஞானத்தை கேட்டார் சாலமோன், ஞானத்தை கேட்டார், கேளாத பிளெஸிங்ஸையும் பெற்று கொண்டாரு. ஞானத்தை கேட்டார் சாலமோன், ஞானத்தை கேட்டார், கேளாத பிளெஸிங்ஸையும் பெற்று கொண்டாரு. Dear children, how are you all? Are you happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட ஒர்க் எல்லாம் ரெகுலராக பார்க்குறீங்களா? ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா? ஓகே, நிச்சயமாகவே அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா டெய்லியும் இந்த சேனலில் வர்ற டிப்ஸு, காட்ஸ் வேர்டு, சாங்ஸு இதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரீங்க, அப்படி தானே? இப்போ நான் சொல்ல போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பி செல்ஃப் அவேர். இதை தமிழில் சொல்லணும்னா, ஒரு சுய விழிப்புணர்வோடு நீ இரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சுற்றிலும் என்ன நடக்குதுங்கிறத பற்றின ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அறிவு நமக்கு எப்போவுமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னைய ஏதோ ஒருத்தர் உன்னை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அது உனக்கு தெரியாத வகையில் நீ ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்க அப்படின்னா உன்னை எதிர்கொள்கிற பிரச்சனையவே உன்னால் கண்டுகிட முடியவே செய்யாது. அப்போ நீ என்ன செய்யணும்? உன்னை சுற்றிலும் நல்லது இருக்கா கெட்டது இருக்காங்கிறத அப்பப்போவாது ஒரு விழிப்புணர்வோட நீ கண்காணிக்க பழகணும். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன். ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் நல்ல விஷயங்களும் இருக்குது, நமக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதனால் நம்மளை அப்ரோச் பண்ண வருகிற சூழ்நிலைகளோ மனிதர்களோ நல்ல ஒரு எண்ணத்தோட அப்ரோச் பண்ணுறாங்களா, அல்லது தேவையில்லாத ஒரு ஆபத்தையோ ஒரு பிரச்சனையோ நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்களான்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி செல்ஃப் அவேராக இருங்க. அதுவும் கூடுமான மட்டும் பெரியவங்களோட ஒத்தாசையோட அவங்க இருக்கிற இடங்கள்ல நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப். நீங்கள் எப்போல்லாம் லோன்லியாக சில நேரம் இருக்க வேண்டி வருதோ அப்போ தான் ஏதோ ஒரு பிரச்சனை சூழ்நிலையின் வடிவத்தில், மனுஷங்க வடிவத்தில் வருது. அப்போ கூடுமான மட்டும் ஒரு டீமாக நீ ஒர்க் பண்ண பழகிக்கோ, அல்லது பெரியவங்களோட கண்காணிப்பில் இருங்க. தனியாக இருக்கும்போது கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்ற தைரியத்தோட நீ என்ன செய்யணும்? செல்ஃப் அவேராக இருந்துட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணி சேஃபாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, மே காட் பிளஸ் யூ. அன்பான ஸ்டூடெண்ட் டைம் நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஎம்எம் கண்மணி டிவிலேருந்து ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்காகவே நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்கள் இதை கேட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டருக்குள்ளே வளரணும்
அப்படிங்கிறது தான் இங்கே விருப்பம். இந்த நாட்களில் விசேஷமாக நம்ம முகாமுக்கான காரியங்களில் துரிதமாக நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமை பார்க்குற நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த முகாமுக்கு நீங்கள் வாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சியில் மொராய் சிட்டிங்கிற இடத்துல லட்சக்கணக்கான வாலிபர்களை கூப்பிட்டு நம்ம நடத்துகிற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அநேக வாலிபர்கள் அந்த நாளில் விடுவிக்க போகிறாங்க. ஒருவேளை நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய அநேக வாலிப பிள்ளைங்களுடைய இருதயம் சிறைபிடிக்கப்பட்டு இருக்குது. அடிமைத்தனத்தில் அநேக வாலிப பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நாள் ஒரு மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் டைமை பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் மாற்றத்தோடு தான் அந்த இடத்த விட்டு நீங்கள் அந்த மைதானத்தை விட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் போக போகிறீங்க. அங்கே வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிளஸ் பண்ண போகிறாரு. அதனால் நிச்சயமாக அந்த ஸ்டூடெண்ட் டைம் ப்ரோக்ராமில் இருக்கிற நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், படிக்கிற பிள்ளைங்களா, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருக்கிறாங்களா, யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்துட்டு இதில் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதாது, உங்கள் கூட சேர்ந்து அநேகரை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்ல. அதனால் இங்கே பார்க்குற நீங்கள் ஆக்ஷன் சாங் உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல, நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. நீங்கள் போகிற இடங்களில் ஒரு ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இந்த சாங்கெல்லாம் நீங்கள் பாடுங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு போடுறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு நீங்கள் இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்காக, இயேசுனிடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் போடுறோம். அதனால் நீங்கள் பயனடையணும். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணும் பொழுது அவங்களும் நிச்சயமாக பயனடைவாங்க. இதில் போடப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறவங்களாம் நீங்கள் மாறணும் அப்படிங்கிறது தான் இதற்கான மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போவும் உங்கள் கூட நான் ஒரு காரியத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இளம் வயதில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க பவுல். அந்த லெட்டர் அவங்க யூத் பாய் ஆகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறாங்க. அப்படி அவங்க எழுதும் பொழுது 3 காரியங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பட்டியலிடுறாங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ இதிலெல்லாம் மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. எதுலலாம் நீங்கள் மாதிரியாக இருக்கணும், எதுலலாம் நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை அறிவுறுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பின் வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 15ஆம் வசனத்தில் போடப்படுது, நிலைத்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின கடிதத்தில் 3 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணும்படி அவங்களுக்கு சொல்கிறாங்க. பி எ மாடல், இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பி எ மாடல், மாதிரியாக இரு. 2வது எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பி அலர்ட், எந்தெந்த காரியத்துலலாம் நீ ரொம்ப கவனமாக இருக்கணுமோ, கவனமாக நடந்து கொள்ளணுமோ அப்படிலாம் நீ என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது ஃபர்ம், நிலைத்திரு, எதுலலாம் நீ நிலைச்சு நிற்கணுமோ அந்தந்த காரியங்களெல்லாம் நீ நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஒருவேளை நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் போய் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். எதுலெல்லாம் நம்ம மாதிரியாக இருக்கணும், எதுலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், எதுக்கெல்லாம் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து பவுல் அடிகளார் அவங்க தீமோத்தேயுக்கு எழுதுகிறாங்க. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களாகிய நீங்கள் யோசித்து பாருங்களேன், நமக்கு ரோல் மாடலாக யார் இருக்கிறா? நம்ம நிறைய நேரம் இவங்கள ஃபாலோ பண்ணலாம், சூப்பர் ஸ்டார் இவங்கள ஃபாலோ பண்ணலாம், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் நமக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். அவரை ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப் எப்பயுமே ஒரு பிளஸட் லைஃபாக, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. நம்ம வார்த்தை இயேசுவை போல பேசணும். இயேசு எப்படி அன்புள்ளவராக இருந்தாரோ அதே போல் நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கணும். இயேசுனிடத்துலேருந்து கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு விரும்புகிறார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பேக் வரட்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவ பெயரை வச்சுட்டு நீ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சினிமா காரியத்தை பேசிட்டு தேவையில்லாத காரியங்களை நீ ஈடுபட்டுக்கிட்டு மற்றவங்க முன்னாடி உன் சாட்சியை நீ குறைச்சிட்டு நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உன் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்காது. உன்னை பார்க்குற எல்லா டீச்சர்ஸாக இருக்கட்டும், உன் கூட ட்ராவல் பண்ணுற உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உன் கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் உன் இடத்துல யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீ இயேசுவை போல நீ வாழணும், மாதிரியாக இருக்கணும். பி எ ரோல் மாடல். நீ ஒரு மாடல். உன்னை பார்க்குறவங்களாம் ச்சே இவ ஏசப்பா பிள்ளைப்பா, இவட்ட போனால் இவ அன்பாக பேசுவாப்பா, இவட்ட போனால் நம்ம கேட்குறது கிடைக்கும்பா, இவட்ட நம்ம போய் இந்த உதவி கேட்டோன்னா அவள் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லணுங்க. இதுதான் மாடல். இந்த மாடல் எப்படி நீ மற்றவங்க முன்னாடி உன் லைஃப்பை ஜீசஸ் போல நீ வாழ்ந்து காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி நீ யோசிப்பாரு. ஒருவேளை அப்படி நீ வாழலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உன் லைஃப்பை நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. மாற்றத்தை உனக்குள்ளே நீ கொண்டு வா. இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காரியங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நீ மாதிரியாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு நீ மாதிரியாக இருக்கலாம். ரெண்டாவது, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. எந்தெந்த காரியத்திலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஒரு தவறான ஒரு தொடர்பு இருந்துச்சு, அந்த தொடர்பு உனக்கு அந்த நபரை குறித்து ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீ வாட்ஸ்அப்லேயோ நீ சேட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னால் நீ பாவத்தில் விழுந்து போயிடுவ. அந்த நபர் உன் வாழ்க்கையை சீர்குலைச்சிருவாங்க. நாங்கள் இப்போ நிறைய யூத் மத்தியில் தான் நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்குறோம். அநேக யூத் கேர்ள்ஸ் சொல்கிற ப்ராப்ளம் எல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளில் நிறைய பிள்ளைங்க விழுந்துடுறாங்கங்க. நீ கவனமாக இருக்கணும், நீ ஞானமாக இருக்கணும், நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக உன்னுடைய எல்லா காரியங்களிலையும் நீ மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ யாரும் தெரியாத ஒரு நபரோட, நீ முன்ன பின்ன அறிமுகமாகாத ஒரு நபரோட நீ பேசாத, நீ சேட் பண்ணாத. உனக்குன்னு சொல்லி ஒரு எல்லையை வச்சுக்கோ. இந்த எல்லையை தாண்டி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ முடிவெடு. அந்த காரியத்தை கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் உனக்கு கற்றுத்தருவா, ஞானம் தருவா. ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து நீ வேதத்தை வாசித்து அதன்படி உன் வாழ்க்கையை நடக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் நீ எந்தெந்த கண்ணியிலலாம் நீ விழாமல் இருக்கணுமோ ஆண்டவர் அந்த கண்ணியில் நீ சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் உன்னை விடுவிப்பார், ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். நாங்கள் கண்மணி பிள்ளை இயேசுவுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப திட்டம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் அந்த திட்டத்தில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்கிற பெற்றோர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்காக உன் பேரை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். ஒருவேளை ஆண்டவர் உன்னை அவருடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்கிடுவார். அவர் பிசாசு கொண்டு இருக்கிற வலைகளுக்குள்ளே நீ சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் உன்னை பாதுகாக்க முடியும். ஆண்டவர் உன் மேலே வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் நீ எடுக்கிற எல்லா காரியங்களிலையும் ஜாக்கிரதையாக நீ ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீ பேசுகிற வார்த்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ யாரோடலாம் நீ பழகுறியோ அவங்களோட நீ ஜாக்கிரதையாக நீ நடந்து கொள்ளணும். ஒரு எல்லையை உனக்குள்ளே நீ வைத்து கொண்டா மட்டும்தான் நீ பாதுகாப்பான கோட்டைக்குள்ளே நீ இருக்க முடியும். அந்த பாதுகாப்பான கோட்டையை இயேசு மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். அந்த இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுடைய அன்புக்குள்ளாக நீ கட்டப்பட்டு உன் வாழ்க்கையை நீ அமைத்து கொண்ட அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். எங்களுடைய ஜெபம் உன்னை பாதுகாக்கும். அவருடைய அன்பின் வேலிக்குள்ளாக உன்னை நிச்சயமாய் மறைத்து காத்துக்கொள்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். மூன்றாவது, நிலைத்திரு. பி ஃபேம். எதில் நம்ம நிலைச்சிருக்கணும்? வேத வசனத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும். இந்த ரெண்டு காரியத்தையும் நீ கண்டினியூ பண்ணி டெய்லி நீ அதை செஞ்சுட்ட ரொட்டீன் லைஃபாக பைபிள் வாசிக்கிறது ஜெபமும் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நீ ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நீ செல்வதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும். அதில் நீ ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக நீ வாழ முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிற காரியம் பி எ மாடல், பி அலர்ட், பி ஃபேம். இந்த மூன்று காரியங்களும் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடி. உன் வாலிபத்தை நீ பரிசுத்தமாக நீ காத்துக்கொண்ட அப்படின்னு சொன்னால் நீ நிச்சயமாகவே ஜெயிக்க பிறந்தவன்.
இந்த நாட்களில் கத்தருக்கென்று உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. உனக்காக நான் இப்போ ஜெபிக்கிறேன். கத்தர் நிச்சயமா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உனக்கு உதவி செய்வார். துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பாம நன்றியோடு மே துதிக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவியில் யூடியூப்பில் பார்க்குற எங்களுடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருவரும் கத்தருக்குள்ளாக வளர கத்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைங்க சத்தியத்தில் வளருகிறாங்கங்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் வேற சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. அவங்க படிக்கிற இடத்துல சாட்சியாய் ஜீவிக்கணும். அவங்க இருக்கிற இடங்களில் சாட்சியாய் ஜீவிக்கணும். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் சுவாமி. ஆண்டவரே, பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா கண்ணிகளுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை விலக்கி வேலையடைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளிலையும் அவங்க ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களெல்லாம் அவங்க அலர்ட்டாக இருக்கணுமோ அதை எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. எந்தெந்த காரியங்களெல்லாம் அவங்க நிலைத்து நிற்கணுமோ அந்த காரியங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து செம்மையான பாதையில் எங்கள் பிள்ளைங்களை வழிநடத்துங்கப்பா. அவங்களுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை நீங்கள் தாங்க. படிப்புலையும் உண்மை தேடுகிறதுலையும் சிறந்து விளங்க உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைங்களையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறட்டும் சொல்லி எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் கிருபையாக இறங்கி எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க என்று சொல்லி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.